எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வேலூரில் இன்று கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 197.81 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார். மேலும் 7 கோடி ரூபாய் செலவில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயிலில் காட்பாடி சென்ற முதலமைச்சருக்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் அரசு பென்லன் மருத்துவமனை வளாகத்திற்கு முதலமைச்சர் சென்றபோது சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மருத்துவமனையை திறந்து வைத்தார். நாளை திருப்பத்தூரில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். முருக பக்தர்கள் மாநாட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட 50வது ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்த வானதி சீனிவாசன், எமர்ஜென்சியின் போதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட ஏராளமான திமுகவினர் அதிகமான கொடுமைகளை அனுபவித்ததாகவும், ஆனால் காங்கிரசுடன் தற்போது திமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். கடந்த கால வரலாற்றை யாரும் மறக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் இன்று 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். 2026ஆம் ஆண்டு தேர்தல் வியூகங்களை வகுக்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் நேற்று முதற்கட்டமாக ஆலோசனை நடத்தினார். பூத் கமிட்டி பணிகளை இறுதி செய்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் ஜூலை மாதம் 2வது வாரத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் இபிஎஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 2வது நாளாக காலை திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடனும், மாலை திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட நிர்வாகிகளுடனும் இபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கானோர் புதைந்து பலியாகினர். இந்த சோகம் இன்னும் மறையாத நிலையில் இந்த ஆண்டும் பருவமழை வெளுத்து வாங்குகிறது. வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாகப்பட்டினத்திலிருந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். இதற்கான களப்பணிகளையும் அவர் முடுக்கிவிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் விரைவில் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. டெல்டாவில் ஆகஸ்ட் மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்க விஜய் ஆலோசித்து வருகிறாராம். ஏற்கனவே மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து 2011ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் மக்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எனவே தனது சுற்றுப்பயணத்தை அங்கிருந்து தொடங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக பிரச்சனையை ஏற்படுத்தி பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்து அண்ணாவை சிறுமைப்படுத்தும் விதமாகவும் வீடியோ வெளியிடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். மேலும் அமித்ஷாவை முட்டாள் என்று கூறிய ராசாவுக்கு நாவடக்கம் தேவை என்றும் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்திருக்கிறார்.
விசிக ஒன்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் குறித்து சீட் பேரம் பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல என திருமாவளவன் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஒரு நாள் தேர்தல் பாதை தேவையில்லை என்று கூட முடிவு எடுப்பேன் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சீட்டுக்காக, நோட்டுக்காக, நாற்காலிக்காக ஆசைப்படுபவன் என தன்னை சராசரியாக பலர் எடை போடுவதாகவும் திருமாவளவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். குஷ்பு, மீனா ஆகியோருக்கு தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக களம் இறங்குகிறது. இந்நிலையில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கும் பட்டியலில் குஷ்பு, மீனா ஆகியோர் இடம் பெற்றுள்ளார்களாம். முதற்கட்டமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்த பிறகு மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் குஷ்பு, மீனாவுக்கு இடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS படிப்புகளில் சேர விண்ணப்பங்களை பதிவு செய்ய இன்றுடன் கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே கூலி படத்தின் முதல் சிங்கிளான சிக்கிட்டு பாடல் வெளியாகியுள்ளது. அனிருத் இசையில் T. ராஜேந்தர், அறிவு ஆகியோரது குரலில் வெளியான பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. லோகேஷ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.